வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம்போம் குணமா மருணை கோபுரந்துள் வீஞ்சிருங்கும் கணபதியே கைதொழுதங்காம்பே வாங்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ் மலராய் நோங்குண்டாம் மீனி நொடுங்காது பூங்கொண்டு தும்பாய் திருமேனி தும்பிங்கையான் ஒன்பாதோ தப்பாமல் சுவார்வாய் தாமங்கே வெள்ளை பணி பூண்டு வெள்ளைங்களையுடந்தி வெள்ளைங்கமலந்தில் வீஞ்சிரும்பாளனை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை இந்த அரசரோடு அமையா சரியாக சிம்மாசனத்தில் வைத்த ஏந்தாயே யானை முகமும் இருகொம்போ அகன்ற மார்பும் சிறுகன் அழகோ வானை போல் பெருவயரோ வாங்கான பொன் பொனுள் அழகோ தானே தோன்றியது உள்ளத்தில் தயவாக வாழும் விநாயக நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்துதிம்பாய் ஓம் கணபதி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் குமார உஞ்சார் ஒருவரும் தஞ்சமில்லை உமையால் தமக்கு திருமகனே முஞ்சாடை தந்து அடியாளை பாதுகாக்கும் முருகேஷ விசாரமாய் மயில் மீது ஏறி வர வேண்டும் எனதே குருபரணே மரமனடி ஐங்கரணே படிந்தேன் உன்னை சிவன் பெரிய கணபதியே சிவனே ஐயா தேவி உமையாள் என்ற பாலா இந்த தளவகுமை குஞ்சாலம் அரசடியில் தலைத்த செல்வம் உள்ளம்பரிய விநாயகனே நருகினில் வாவா இந்த குணமான பாலர்களை வந்து அமையா ஏன் தேண்டை ரட்சிப்பா மருமகளே நருகினில் வாவா வாழ சரஸ்வதி
வினாவினில் வாவா வீணையும் நாகசுதையும் மாறிடாமல் என் வில்லினில் நாளடைந்தாள சுரி மாறிடாமல் ஆமல் சுவாமி வந்தனங்கருள் புரிவாய் என் தாயே தங்கமாளே சம்போ அறிவோ நமச்சிவாய வேத விநாயக
மூலம் பரம்பொருளை சுவாமி மனவிலையும் நினைவிலையும் நான் மறந்தாலும் நான் மறவே அதே இளவேத அதே இளவேத ஆடுமைந்த அப்பனே
வந்த ஐயா இருபத்தோரு குண்டோட இருபத்தோரு பந்திகளா நீங்க அண்ணாவி சிவபெருமாள் நீங்க சிவனடைந்த பெருமாளும் பெருமாள் பாலகைக்கு அருள்புரிவாய் அருள்புரியே கத்தரிமேட்டு சுடல ஐயா தலைக்கு தந்தை அருள்புரிவாய் அருள்புரியே வேம்படி மாயாண்டி பாலகைக்கு அருள்புரிவாய் பிரம்மா வீடா பிறந்தவரே ராயண தேசியம்மா பாலகைக்கு அருள்புரிவாய் அப்பா பண்ற அப்பா பண்ற கும்பா பண்ற எல்லாத்துக்கும் ஆறிலைய முத்து பாட்டு வந்து நாள் வந்து பலகை நல்லூர் மும்பங்களா மந்த நல்ல மந்த நல்ல மதலை கிணியா மதலை கிணி பாடரி வேம்படி பாடி பேரி பாடரி வேம்படி பாடி பேரி பாண்டில் உள்ள வகையறிவேன் வகையறி ஏடறிவேன் தெரிவேன் என்ன தெரிவேன் ஏந்தில் உள்ள வகையறிவேன் வகையறி பாடறிய நாளை தாண்டு வைந்தாய் ஏடறிய நாளையிலே சொல்லி தந்த என்னோட அண்ணாவி யார் என்று பாப்புமானாள் வழங்கி என்றால் வடகாசி வடகாசி சிவகா என்றால் தென்காசி தென்காசி
சொல்லு குற்றம் குழந்தை போல நான் பாடுகிறேன் கதை கதையிலே அறிந்து நாங்க பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாளோ அறிந்து நாங்க பாடிட்டாளோ அறியாமல் பாடிட்டாளோ ஆறு விலை ஆறு விலை ஆதரிங்க வேண்டுமையா எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே பெரியவர்களே சபை சரி சரி வரேன். சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே தாய்மார்களே தாய் குலங்களே தாய்குல தங்கங்களே மாதர்குல மாணிக்கங்களே மாணிக்கங்களே சந்திகுல அவதாரங்களே என்னம்மா சக்திகுல அவதாரம் ஓ சக்தி குல அவதாரங்கள் ஆமா பாரு எத்தனை அவதாரம் முளைச்சு நிக்கி பத்தியில எப்பா என்னம்மா பெண்கள் என்றாலே சக்தியுடைய அவதாரம் தானே அவன் சும்மா சொல்லணும் நைட்டு 12 மணிக்கு நிப்பாளா 12 மணிக்கு எங்க நிப்பா அவதாரம் எடுத்து நிப்பாளா அது வா வீட்டுல அது சரி எல்லா வீட்லயும் அப்படி இருக்க முடியுமா எல்லார் வீட்லயும் பெண்கள் என்றாலே சக்தியுடைய அவதாரம் தான் ஆமா அதாவது என்ன இந்த நாடான நாட்டுல நாட்டுல மேலம் புலியூர்மான நகரத்துல மேல புலியூர்மான நகரே ஆயர் குலத்திலே யாதவருடைய வம்சத்திலே வம்சத்திலே அதாவது என்னமா ஆள் அடிமை விடைந்த அடிமை கோமரங்கள் எடுத்து ஐயா ஸ்ரீ சூழியந்தையனார் சாஸ்தாவுடைய சரி வரிகாரர் ஊர் மாட்டு வியாபாரம் இந்த கொடை கொடுக்கிறது ஊர் மாட்டு வியாபாரம் என்ன மாமா தென்காசி ஊர்ல ஊர் மாட்டு வியாபாரம்னா ஒரு கெத்து தான் பாத்துக்கோ சரி சும்மையா இருப்பாங்க ஆமா அதாவது என்னமா நம்மளுடைய மணிவிலங்கில் பிறந்த மாயாண்டி சுடல என்ன நேரம் ஆகுதா இல்லையா கத்தரிமேட்டு மாயாண்டி சரி யாரு என்ன மாயாண்டி கத்தரிமேட்டு மாயாண்டி அது என்னம்மா கத்தரிமேட்டு மாயாண்டி கத்தரிமேட்டு மாயாண்டினா ஆமா அடுத்து வேம்படி சுடல வேம்படி சுடல மத்தியானம் வருவாரு பாரு வேம்படி சுடல அப்ப ஆகாளி போட்டு வருவாரு ஆமா வேட்டைக்காரன் குளத்துல இருந்து சரி வேம்படி சுடலை அழைச்சிட்டு வருவாங்க ஆமையா ஆமா அடுத்தபடியாக சிவன் இணைந்த பெருமாள் ஐயா சங்கிலி பூதத்தார் அப்பா மண்டவராய சரி சர்வநேரி அம்மா ஆமா 21 குண்டர்வ 61 வந்திகள் இணைந்திருக்க சரி என் ஐயா கத்தரிமேட்டு மாயாண்டியுடைய திருவாலயத்துல ஆலயத்துல வருஷம் சரி சித்திரை மாசம் 2வது வெள்ளிக்கிழமை கொடை விழா சீரம் சிறப்பமாக நடைபெறும் எப்போதுமே சீரும் சிறப்பு ஆமா இந்த வருஷம் வந்து கோவில்ல வந்து பூஜை தான் ஆனா பூஜையே கொடை மாதிரி நடக்கு பாத்துக்கோ அவர் லேசா நடக்கல அவரோட அருளால நல்லபடி நடந்துகிட்டு இருக்கு ஆமா எந்த ஒரு ஏன்னா கோயில சூழியத்தினாருடைய வாசல்ல கும்பாபிஷேகம் சரி ரொம்ப சீரம் சிறப்பமாக கும்பாபிஷேகம் முடிச்சிருக்காங்க முடிச்சதுனால இந்த வருஷம் கொடை வைக்க வேண்டாம் ஒரு புறம் பூஜை மட்டும் நடத்தணும்னாங்க ஆனா ஐயா விடல பூஜையே கொடை விழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு புகழை எடுத்து பாடணும்ல ஆமா என் புகழை எடுத்து பாடினாதான் ஆடல இருந்து ஆட முடியும் ஆடணும் எந்த ஒரு குறை இருந்தாலும் வந்து சொல்ல முடியும் இப்போ குறை இல்லம்மா 4 டீம்மேட் தான் கம்மி 4 டீம்மேட் தான் கம்மி சரி அது நைட் கட்டிடுவாங்க அது மட்டும் தான் கம்மி தவிர மித்த எல்லாம் அவர் நிச்சயப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படியா மனைவிலங்கில் பிறந்த கத்தரிமேட்டு மாயாண்டி வேம்படியுடைய சரி திருவாலயத்தில் 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆமா சுவாமி வியாழக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமை கொடவிழா வைப்போம் ஆமா இப்ப பூஜைங்கிறதுனால நேற்று குடியழைப்புக்கு சரி பில் வைக்கல ஆமா சுவாமி ஆமா இன்னைக்கு கொடை விழா சீரம் சிறப்பமாக சரி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் இதே ஊரை சார்ந்த அதாவது இந்த ஐயா கத்தரிமேட்டு மாயானுடைய திருவாலயத்தில் பெரிய பெரிய அண்ணாவிகள் பெரிய பெரிய வெள்ளிசை கலைஞர்கள் பாவலர்கள் ஆமா என்னுடைய குருநாதர் என்னுடைய அப்பா சரி செல்லப்பா அண்ணாவி எல்லாம் பாடின இடம் பெரிய இடம் நம்மளுக்கு குடுப்பன கொடுத்து வைக்கணும்ல நமக்கு இப்பதான் கொடுத்து வச்சிருக்கு சும்மாவா ஐயா நம்மள இன்னைக்கு தான் அழைச்சிருக்காரு ஆமா அதாவது பெரிய பெரிய அண்ணாவிகள் எல்லாம் ஐயாவுடைய வாசல்ல
உட்கார்ந்து ஐயாவுடைய திருப்புகளை அழகா பாடி இருக்காங்க. எல்லாரும் கேட்டு இருக்காங்க, மனகுளிர்ந்து கேட்டிருப்பாங்க. இருந்த பொழுதிலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட ஐயம்மாள் வெள்ளிசை குழுவிகள் சார்பாக அதாவது இத்தனை ஊர்ல போய் நம்ம வில்லடிச்சாலும் சொந்த ஊர்ல வில்லடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு சந்தோஷம் தான். சொந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கும் அடுத்த வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியா? நம்ம வீட்டுல நம்ம வச்சு சாப்பிடலாம், அடுத்த வீட்டுக்கு சொக்கார வீட்டுக்கு போனாலும் அவங்க எப்படா தருவான்னு எதிர்பார்த்தா இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படியா? ஆமா, சும்மா பிரவி சொந்த ஊர்ல வில்லடிக்கிறது ஒரு மன நிறைவு, ஆமா, மன சந்தோஷம். அதானே சாப்பிடுறது 4 வீட்டுல களவாண்டி சாப்பிட்டு பாரு, அது டேஸ்டே வேற மாதிரி இருக்குப்பா. களவாங்கவங்களுக்கு களவாங்க புத்தி தானே வரும், நல்லவங்களுக்கு தான் நல்ல புத்தி வரும். காலையில சொல்லிட்டு போட்டேன் எங்க அண்ணன் ஒரு ஆளு அதனால நம்மளும் ஊரு நாடு எல்லாம் போய் எல்லா ஊர்லயும் வில்லடிச்சாலும் காசி வர கிடைச்சாச்சு, காசியில அடிக்கும். அதேதான் இப்ப சொன்னே பாத்தீங்களா, இதான் உண்மையான வார்த்தை. காசி வரைக்கும் போய் அங்க போய் அரகரா பாட்டு வந்தாச்சு, காசி எல்லாம் போய் காசியில வந்து இன்னைக்கு தான் ஆண்டம் வழி விட்டுருக்காரு. இந்த தென்காசி மாநகரத்துல சரி நம்மளுடைய ஐயா கத்தரிமேட்டு மாயாணியுடைய ஆலயத்தில் இப்ப மதிய கொடைக்கு வேட்டைக்காரங்குளத்துல இருந்து சொல்லவே அழைச்சு கொண்டு வருவாங்க. அங்க இருந்து அவர் ஆண்டவர் அழைச்சு கொண்டு வருவாங்க. அப்ப ஐயா வரக்கூடிய நேரத்துல ஐயா பிறவியை நம்ம பாடணும். ஆமா, இருந்த பொழுதிலும் சரி குடியலை பண்ணைக்கு சாஸ்தாங்கத பாடுவோம், அதான் எல்லா கோயிலும் பழக்க வழக்கம். ஆமா, இன்னைக்கு ஒரு நேரத்து பூஜைங்கிறதுனால சரி ஐயா சூழியத்தை ஐயனாரு சரி 4 வார்த்தையில சரி சாஸ்தாவை பிறக்க வச்சுட்டு ஐயா மாயாண்டியுடைய திருக்கதையை நம்ம பாட போறோம். ஆமா சுவாமி, ஏன்னா எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் முதலாக சாஸ்தாவுக்கு பாடுவது வழக்கம். ஆமா, அவர் வந்தாதான் நம்ம எல்லா சகல தெய்வங்களுக்கும் மனக்குளிர்ந்து ஆடுவாரு. சாஸ்தானா என்னப்பா சாஸ்தானா யாருன்னு கேக்குறியா? குலம் தெரியாம போனாலும் குலதெய்வம் தெரியாம போக கூடாது பாத்துக்கோ. ஆமா, குலம் தெரியாம போனா சங்கடத்தை நம்ம தான் அணிக்கணும். ஆமா, குலதெய்வம் இருந்தா தான் நம்ம குடும்பத்தை காக்கும். ஆமா, அதனால எந்த ஊருக்கு போனாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மறக்க கூடாது. ஆமா, குலதெய்வத்தை முதல்ல நம்ம சாமி கும்பிடணும்ல. ஆமா, ஏதோ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் குலதெய்வத்துல போய் சாமி கும்பிட்டு வாங்கடே அப்படியே சொல்லுவாங்கல்ல. அதே போல சரி நம்மளுடைய சாஸ்தாவுடைய திருக்கதையை சூழியந்தையனாருடைய திருக்கதையை நாம 4 வாரத்துல சாஸ்தாவை பிறக்க வச்சுட்டு ஐயா கத்தரிமேட்டு உங்களுடைய திருப்புகளை நாங்கள் பாட இருப்பதனால நமக்கு அட்வான்ஸ் உடந்த அருமை பெருமையோட ஆதரித்தவர்கள் அவர்கள் இந்த சுடலை மாட சுவாமியுடைய ஆலயத்துல ஊர் மாட்டு சேவாரத்துல சரி ஐயா வரிங்காரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய அட்வான்ஸ் கொடுத்து நாமளை இங்க வரவழைத்துள்ளார். வரவழைத்துள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் ஏன்னா என் தம்பிமார் தான் நீங்க படிக்கணும்னு ஒரு ஆசை, எப்ப பேராசை. ஆமா ஏகா நீ கண்டிப்பா சுடல வாசல ஒரு நேரம் படிக்கணும், என் தம்பிமார்களுடைய ஆசை. நான் படிக்கணும், அது கங்குலர பார்க்கணும். ஆமா, வந்து ரூபாலாம் குத்தணும், குத்துவாங்க. அதனால நம்மளுடைய அட்வான்ஸ் கொடுத்த அருமை சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் நம்மளுடைய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மா சுவாமி நம்மளுடைய ஐயா கத்தரிமேட்டு வாசல்ல ஐயன் திருக்கதையே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். பாலம்பாடும் கதையே வந்தினால் வல்லரங்கன் விரல் தூண்டி வரங்கள் வாங்கி அமையா செய்யும் சிவனான் தனை விரண்ட ஆமா பெருமாள் மணமையில் நீது செய்த அமையோ கையல் வடிவமாக நின்ற அரங்கள் சந்தியமே வாங்கி வர மலைங்க அமையா ஆழ்ந்தாள் தனை பிறந்து
பாலும் புளிம்பால் கறந்து வந்த ஆமையா ஐ வீர சாஸ்தா அங்கதை எடுத்து சொல்வோம். மார்வலவை எங்கையோடு ஆமா சுவாமி பணிந்த பார்வதியை ஆமையா வாண்டம் பொருந்திய பங்காவாயாதி சிவ ஆமையோ ஆதி சிவன் காமம் அது கலிதமாகி ஆமா கைதனிலே வந்து பிறந்த வீர சாஸ்திரங்கள் ராஜாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறங்கிறார்களேயானா யார் யாரெல்லாம் பங்குனி மாதம் போதனடி உத்திரா என்ன பங்குனி மாதம் போதனடி உத்திரா இந்த பௌர்ணமி பஞ்சமி கடக எந்திரமாகவே அமேக யோகத்தில் என்ன ஆதிங்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். என்ன ஆதியில் பிறந்தவருக்கு ஐயனார் என்றார். என்ன கையதிலே பிறந்தவருக்கு கையனார் என்றார். சுவாமி ஐயனார் 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 சூழியத்து ஐயனார் 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 சுரிமுந்து ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் 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 ஆரியங்கா ஐயனார் ஆரியங்கார் ஐயனார் 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 திருநாம உடையவரா நாம உடையவர் ஐயனார் 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 கருங்குடையார் சாசாவோ ஐயனுக்கும் ஐயனாக சூரியத்தையன் பிறந்தாரே பிறந்தார் சூரியத்தையன் பிறந்தார் என்று பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ உன்னான மணிக்குலவ சூரியத்தையன் பிறந்தாரே ஐயனுக்கும் ஐயனாக தர்மஞான சாசாவாக சூழியத்து ஐயனாரோ உனக்கு வெள்ளையால பூணோலா உனக்கு விலைமதிய தாழ்வடமா உனக்கு ரங்கத்தால பூணோலா தனிவயிற தாழ்வடமா எங்க சூழியத்து ஐயனாரோ மாணிக்கத்தால் பூணோலா ரங்கத்தால் தாழ்வடமா சூரியத்தன ஐயா வந்து பிறந்தாரே அகிலத்தையும் காத்து சாசா வந்து பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே எங்க ஐயனுக்கும் ஐயனாக ஞான சாஸ்தாவாக சுவாமி என் ஐயா கத்தரி மீண்டும் மாயாண்டி மேம்படி உடல் வாசல்ல வாசலில தென் பொதிகை ஆமா என் ஐயா ஆமா சூழியன் ஐயனார் வந்து பிறந்தார் பிறந்த மணிவிலங்கள் பிறந்த மாயாண்டி எங்களது மாயாண்டி மேட்டு சோடல உன்னுடைய கதைகள்
ஆமா யார் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார்களே யாரெல்லாம் கைலாசேரி பர்வதத்துல ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்வதி பச்சை மால லட்சுமி முப்பந்தி முக்கோடி தேவர்கள் நார்மந்தினார் ரிஷிமார்கள் கிண்ணரர் கிம்புருடர் கருடர் காந்துருவர் அகஸ்தியர் புலஸ்திரர் அல்லது கும்பமாமுனின்னு சொல்லக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் தெய்வ வெள்ளி என்னும் கைலாசகிரி பர்வதந்திலே அப்படியே தேவரெல்லாம் ஒளிவிருக்கக்கூடிய அந்த கைலாச வாசல்ல வாழ்ந்தார் ஆண்டவன் பகவானும் பார்வதியுமாக கைலாசகிரி பர்வதத்துல ஆயிரங்கால் மண்டபத்திலே மரகத சிம்மாசனத்துல பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்க வாழ்ந்தார் உமாதேவியான பார்வதி பகவானே இந்த கைலாசேரி பர்வதத்துல 1008 அண்டம் 224 புவனம் 7 சத்தாசாகரம் கல்லினுள் தேர கருங்குழியில் மதலை முட்டையில் குஞ்சு வரைக்கும் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை சிறு உயிராகப்பட்ட எறும்பு முதல் பெரிய உயிராகப்பட்ட மதையானை வரைக்கும் ஆண்டவன் பகவான் வழங்க வேண்டும் என்று சொல்ல வாழ்ந்தார் ஆண்டவன் பகவான் ஆண்டும் என்று சம்மதித்து அந்த கைலாசேரி பர்வதத்துல ஒவ்வொரு தேவாதி தேவருக்கும் ஒவ்வொரு உத்தியோகம். அதாவது கைலாசல ஒவ்வொரு தேவாதி தேவர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு உத்தியோகம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க 6 பேர் இருக்கீங்கன்னா 6 பேருக்கு ஒவ்வொரு உத்தியோகம் இருக்குல்ல. உங்களுக்கு குடவாத்தியம் இருக்கிறதுலே கூட அப்பப்போ ஃபேனுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டாருல. கைலாசேரி பர்வதத்துல வாயு தேவருக்கு வெஞ்சாமரத்தை வீசக்கூடிய உத்தியோகம், வர்ண தேவனுக்கு வாசல் முத்தம் தெளிக்கக்கூடிய உத்தியோகம். அது சரி. அதனால ஒவ்வொரு தேவருக்கும் ஒவ்வொரு உத்தியோகம். பிரம்மதேவருக்கு என்ன உத்தியோகம்? படைக்கிற வேலையே பிரம்மனுக்கு தான். எப்படி இருக்கணும், அழகா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமா, அவர் தான் உரு பிடிச்சு காமிப்பாரு. அப்படியா? உரு பிடிக்கிற வேலை பிரம்மதேவருக்கு தான். உடனே வாழ்ந்தார் ஆண்டவன் பகவான் பிரம்மதேவரை வரவழைத்து அழைத்து, யா பிரம்மதேவா, இந்த கைலாசகிரி பர்வதத்துல 1008 அண்டம் 224 புவனங்கள் 7 சத்தாசாகரங்கள் கல்லினுள் தேர கருக்குழியில் மதலை குஞ்சு வரைக்கும் கொட்டைக்குள் வண்டு வரைக்கும். என்னப்பா எந்த கொட்டை? ஆஹா, பரவாயில்ல, ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. அப்படி இருந்து வரக்கூடிய வேலையில அந்தனையும் படைக்க வேண்டும் என்று சொல்ல படைந்து முடைந்தார் பிரம்மதேவர். அப்படி பிரம்மதேவர் படைத்திருக்கக்கூடிய வேலையில உமாதேவியான பார்வதியோ, யா பகவானே, என்ன சுவாமி, எறும்பு 84 சிவகங்களையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை மனித மானிட ஜென்மங்களை படைச்சிருக்கோம். நம்மள மாதிரி மானிட ஜென்மங்களை படைத்திருக்கிறோம். படைத்தால் மட்டும் போதுமா? போதாதல்லவா? படைந்து விண்ண மடங்களுக்கு நாமல் படி அளக்க வேண்டாமா? படி அளந்தாதான் பகவானே உயிர் வாழ முடியும். ஆமா, அதனால படைந்து விண்ட மடங்களுக்கு படி அளங்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட பகவானிடத்துல என் தங்கையான பார்வதா தேவியானவளோ இடந்து உடம்பாளையான எப்படி கொடுக்கிறாள்? நாளை நல்லதினை எடுத்து, நாளை நல்லதினை எடுத்து, நாளை நல்லதினை எடுத்து எங்க நாயகனார் கை கொடுத்தால் நாயகனார் கை கொடுத்தாள் திணையெடுத்து
கொடுத்தாள் ஆமையா ஆமா சொல்லு பார்வதியால் கொடுத்ததினை பகவானும் கையில் வாங்கி படைந்து விட்ட மனுக்களுக்கு அடியளங்க வேணும் என்று எங்க பகவானோ வரபோது 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 பாந்தாளை பார்வதியால் பார்வதியா பாந்தாளை பார்வதியாள் 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 வரபோது வரபோது நம்ம பார்வதியாள் ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளுவார் நீங்க படியலங்க போறையினா பார்வதி நான் வருவேன் என்றார் நீங்க இறையலங்க போறையினா ஈஸ்வரி நான் வருவேன் என்றாள் நீங்க முதலங்க போறையினா முதலங்க போறையினா முதலக போறையிடம் போறையிடம் சந்தி நானும் வருவேன் என்றாள் வருவேன் என்றாள் ஆதி சந்தி நானும் வருவேன் என்றாள் வருவேன் என்றாள் வருவேன் என்றாள் அப்படி பகவானோ என்னாது எண்ணமில்ல என்னாது எண்ணமில்ல இன்னும் வர மனமதியிலே ஈசன் பகவான் படியலங்க வேண்டும் என்று நாளை தினையடைந்த நாயகனார் இலையை கொடுக்கிறார் உதய தினையடைந்த உடையவனார் இலையை கொடுக்கிறார் ஆளாங்கு தினையடைந்த ஆண்டவனார் இலையை கொடுங்க வாழ்ந்தார் ஆண்டவன் பகவான் ஈரேழு 14 உலகத்தையும் படியலக்க வருகிறார் உமாதேவியான பார்வதியோ யா பகவானே ஈரேழு 14 உலகத்தையும் படியலக்க போறீங்க இந்த கைலாச வாசல்ல நான் தன்னந்தனியாகத்தானே இருக்கிறேன் நானும் உங்களோட படியலக்க வாரேன் வந்தார் பகவான் மா பார்வதி என்னோட நீ படியலக்க வரணும்னு சொன்னா அதாவது பூலோகத்துல ஆண்டவன் பகவானுடைய படைப்புகள் பலவிதம் பூலோகத்துல மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு போலயா இருக்கிறாங்க கிடையவே கிடையாது ஏன்னா பூலோகத்தில் பகவானுடைய படைப்புகள் சொன்னா வலியவர் எளியவர் பிள்ளை இருக்கிறவர் பிள்ளை இல்லாதவர் பூனை குருடு செவிடு நொண்டி லூசு மெண்டலு ஐயோ ஏகபகமா படைச்சிருப்பேன் அப்ப இறைவனோட படிகளப்புல ஏற்ற அளவு ரொம்ப உண்டு ஆமா நீ வந்து எப்படி தெரியுமா பெண்கள் என்றாலே இறங்க மனம் ஏழை மனம் அப்ப அவட்ட இல்லாத குணமே கிடையாது அதானே 12 மணிக்கு ஒரு குணமா இருப்பா காலைல 10 மணிக்கு ஒரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எப்படி சொல்லணும் பெண்கள் என்றாலே இறக்க குணம் ஆமா யாரும் கஷ்டப்பட்டா பெண்கள் மனசு தாங்காது பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா சட்டி கிழவதுக்கு
எவ்வளவு கஷ்டம் சட்டியை கழுவுறதுக்கு கஷ்டப்படுதா கூட போய் சப்போர்ட் பண்ணுங்களேன். நான் போயிட்டோம்னா யார் படிக்க? அது சரி, அதான் சரி. அதாவது பாருங்க, பெண்கள் நீங்க தான் மன இறங்கி போகணும். ஆம்பளைகள் ஆனா பிறந்தவள். அதனால இந்த பெண்களானவர்களோ சரி இறக்கம் கூட ஏழை மனம். என்னோட வடிகளுக்கு வந்தா அவ ஏன் இப்படி இருக்கா, இவ ஏன் இப்படி இருக்கா, ஆண்களை பாருங்க எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்காங்கன்னு. ஆமா, ஆண்கள்லாம் அதுக்காண்டி ஆனா பிறந்தாச்சுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். பழத்தை ரெண்டா உரிக்காங்களா? அதனால சரி பார்வதி, என்னோட வழிகளுக்கு வந்து ஆனா உனக்கு எனக்கு சரிபட்டு வராது. நீ கைலாசத்துல இரு, நான் போய் வடிகளந்து விட்டு பாறேன். அதான் சரி. என்னோட வடிகளுக்கு வந்தா நீ கேட்கக்கூடிய ஏழைகள் தான் பதில் சொல்ல முடியும். படைந்து வேண்ட மனுக்களுக்கு படிகளக்க முடியாது, ஒருபோதும் படிகளக்க முடியாது. அதனால நீ கைலாசத்துல இரு, சரி நான் போய் வடிகளந்து விட்டு வருகிறேன். ஏண்ட ஆண்டவனாக வந்த பகவா 14 உலகத்தையும் ஈசன் பகவான் வடிகளந்து வருவாரேயானா எப்படி சிவ உலகம் எல்லாம் சிவ உலகம் எல்லாம் பாரேலு புவனம் எல்லாம் படைந்து வேண்ட மனுகளுக்கு எடுங்க விண்ட மனுகளுக்கு இறையலக வேணும் என்று பீடாமல் இறையலக வாராரே இறையலக வாராரே பகவானோ ஏறுவான் தம்பிடாமல் இறையலந்து வாராரே வடியலந்த சடவோடு நீந்தா இறையலந்த சடவோடு இறையலந்த கையில கீந்தா வாராரே ஈசன் பகவா நாளை தினையடைந்து நாடெல்லாம் படியளந்து புதிய தினையெடுத்து உலகம் எல்லாம் படியளந்து ஆளாக்கு தினையடைந்த அகிலமெல்லாம் படியளந்து எங்க வர்றாங்க படியளந்து விட்டு
ஈரேழு 14 உலகத்தையோ ஈசனா கொண்ட பகவான் மடிகளந்து விட்டு நேர எங்க வர்றாரு? கைலாச வாசலுக்கே வருகிறார். படிகளந்த தடவோடு பார கையிலங்கி வருகிறார். இறைகளந்த தடவோடு ஈசன் கைலைக்கு வருகிறார். மறக்கூடிய வேலையில படிகளந்த வந்த பகவானுக்கு பகவான் படிகளந்து வந்தாரே. ஆனா பார்வடைய வழக்கம் என்ன? ஆண்டவன் பகவான் படிகளக்க போனா பார்வதி என்ன செய்வா தெரியுமா? படிகளக்க போன பகவான் எப்பொழுது வருவாரு அப்படின்னு வலிமையில விளைவைத்து காத்து கொண்டிருப்பாளாம் பார்வதியானவள். அவதான் பொண்டாட்டி. அது சரி. அவர் தான், அவருக்கு அவ பொண்டாட்டி தான். யாரு? அதாவது பாருங்க, அப்படி வரக்கூடிய காலத்துல ஆண்டவனாக வேண்ட பகவான் அவன் என்ன செய்யறாரு பாருங்க. ஈரேழு 14 உலகத்தை மடிகளந்து விட்டு ஈசன் கையில இங்க வரக்கூடிய வேலையில என் தங்கையான பார்வதியானவளோ கமண்டலத்தில் ஜலமெடுத்து 21 மலரும் போட்டு ஆண்டவன் பகவானுடைய பாதங்களை கழுகி பகவானுக்கு பாத மணிவிடைகளை எல்லாம் செய்து முடித்தாள் பார்வதியானவள். அவருடைய பகவானும் பார்வதியுமாக படிகளந்த செலவோடு கலைம்பாரி கைலாசத்திலே அமர்ந்திருக்க பகவானும் பார்வதியும் இருக்கக்கூடிய வேளையில அந்த கைலாசரி பர்வதத்திற்கு யார் வருகிறார் இல்லையானா பூமியை சுமங்கக்கூடிய பூமாதேவி ஓடோடி வாரா. ஏன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா பகவானை தேடி வருவாங்க. பூமியை சுமக்கக்கூடிய பூமாதேவி ஓடோடி வந்து கைலாசரி பர்வதத்துல ஆண்டவன் பகவானுக்கு முன்னாலே வந்து ஆண்டவன பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தைகளோ ஆண்டவன் பகவானிடத்திலே வந்து யா பகவானே பூலோக சீமையில நெருங்கல் வெறுத்து போச்சு, பூமியோட பாரம் என்னால தாங்க முடியல அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பூமாதேவி முறையிடுதா. அதான கேட்டேன், பூமியோட பாரம் என்னால தாங்க முடியல அப்படின்னு பகவானிடத்திலே வந்து முறையிடுதா. ஏமன்னா அந்த காலத்துல மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதாவது பிறப்புதான் உண்டே தவிர இறப்பே கிடையாது. ஆமா, ஜனனம் தான் உண்டே தவிர மரணம் என்பதே கிடையாது. அப்படி காலத்துல மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். பிறந்த மனிதர்கள் இறப்பு என்பது கிடையாது. 300, 400, 500 வயது வரைக்கும் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, ஒரு மனிதன் பிறந்தானே, ஆனா பிறந்து வளர்ந்து பருவமாகி கல்யாணத்தை முடிச்சு பிள்ளை குட்டிகளை பெற்று எடுத்து பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்திகள் கல்யாணம் முடிச்சு ஓட்டி கொல்லும் பேரன் கொல்லு வேற பேத்தி வரைக்கும் பிறந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி பிறந்த மனிதர்கள் இறப்பு என்பதே இல்லைன்னு சொன்னா 300 வயசு 400 வயசு வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருப்பாங்க? ஊனா உருகி 6 மாத கை குழந்தை போல, 6 மாத கை குழந்தை மாதிரி
குறுக்கு எலும்பெல்லாம் முள்ளு முளைச்சு கண்ணு மட்டும் படக்கு படக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோ. கண்ணு மட்டும் படக்கு படக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த 6 மாத கை குழந்தை மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது, சாட முடியாது, உழைக்க முடியாது, சாப்பிடவும் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஆமா, நான் 300-400 வருஷமா எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோ. அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல வீடு கட்டுதாங்கன்னா வீட்டுக்கு வீடு மாடாக்குழி வச்சுதான் வீடு கட்டுவாங்க. இப்ப எந்த வீட்டுல மாடாக்குழி இருக்கு நீ பாத்திருக்கியா? அதானே, அப்படி மாடாக்குழி வச்சு அந்த வீட்டுல கட்டினாங்கன்னா அந்த வயசான மாமனார் மாமியார் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த காலத்தை விடலாம் மண்ணு செவரு, மண்ணு தரை. அந்த மண்ணு தரையா இருக்குன்னா ஓலை குடிசை, பண ஓலையை கொண்டு குடிசை, மண் செவரு மண் தரைதான். அந்த காலத்துல நோய் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அந்த மண் தரையா இருந்ததுன்னா அந்த மண் தரைய ஒரு நல்ல நாள் திங்க நாள்னு சொன்னா வீட்டை முழுவாங்க. நல்ல சாணிய கரைச்சு அழகா வீட்டை முழுவி எடுப்பாங்க. ஆமா, அது அந்த காலம். இந்த காலத்துல சாணிய தொடதுங்க பெண்கள்லாம் யோசிக்கிறாங்க. மாடு வைக்கலும் தின்னா தெரியாது, கழிவு புள்ளம் தின்னு பேப்பர் புள்ளம் தின்னுட்டு ஐயோ அது வாடு புள்ள எரிபட்டு போதுல. பூரி கிழங்குலாம் சாப்பிடுது, பூரி கிழங்குலாம் சாப்பிடுதோ. கையை வைக்கிற மனித செல்லிமா இருக்கு. அது சரிதான். காலம் அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்படி அந்த வீண்டை போட்டு சாணி போட்டு நல்லா முழுகுதாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாமனார் மாமியாரு அப்படி 6 மாத கை குழந்தை மாதிரி மரபு மாதிரி உட்காந்துருப்பாங்க பாத்தியாலா. இவங்களை என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கி மாடாக்குழியில உட்கார வச்சிருவாங்க. ஆமா, மாடாக்குழியில உட்கார வச்சுட்டாங்கன்னா தர காஞ்சதுக்கு அப்புறம் கீழே இறக்கி உட்கார வைப்பாங்க. நல்ல மர்மவளா இருந்தா, ஆமா கொஞ்சம் குணங்கட்ட மர்மவளா இருந்தா இது என்ன பூமிக்கு பாரத்துக்கு உட்காந்து படக்கு படக்குன்னு முடிச்சுட்டு என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்காவோ அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மண்பானையை கொண்டு வந்து அந்த மண்பானைக்குள்ள 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருவான். உள்ள வச்சு ஒரு விளக்கையும் பொருத்தி வச்சு பூமிக்குள்ள உள்ள இறக்கி வச்சிருவான். ஆமா, அப்படியே தான். அதனால அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்திருக்கிறார்களே தவிர இறம்பு என்பதே கிடையாது. அதனால பூமாதேவிக்கு பூமி பாரம் தாங்க முடியல. பூமி பாரத்தை உறங்க வேண்டும் என்று சொல்ல வந்தார் ஆண்டவன் பகவான். பூமாதேவி உன்னுடைய பாரந்த பூமி பாரத்தை ஆண்டவன் பகவான் குறைச்சித்தார் அப்படின்னு சொல்லி யாரை வரவழைந்தார்? ஆண்டவனாகப்பட்ட பகவான் கைலாசிலே இறங்கக்கூடிய தெய்வ வள்ளுவரை வரவழைத்தார். வள்ளுவரை வரவழைத்தார். வா வள்ளுவரே, பூலோக சீமையில போய் நான் சொல்லுவதையும் போல் நீ பரிவோசி அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, கனிந்த கனிகள் எல்லாம் உதிர அப்படின்னு பரிவோசி அடிக்க சொன்னார். ஆமா, அப்படி சொல்லக்கூடிய வேளையில பாந்தார் தெய்வ திருவள்ளுவர் அவர் என்ன செய்யறாரு, அப்படியே வெள்ளையானை மீதில ஏறி ஒத்தமுரச கையில எடுத்து பூலோக சீமையிலே வந்து பகவான் சொல்லுவதை போல பரிவசி அடிக்கிறார். பூவிரங்க, பிஞ்சிரங்க, காயிரங்க, கனிந்த கனிகள் எல்லாம் உதிர அப்படின்னு பரவசம் அடிச்சார். அடிச்சாரு. இந்த ஊர்ல உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம முத்துக்குமார மாதிரி உள்ள பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, பாருங்க எப்படி இருக்கான் பாத்தியா, இவன் என்ன ஊருக்குள்ள பரவசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தாச்சா ரைட்டு. அதனால அவன் என்னவாரு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்தாங்க, கல்லு மண்ணை கொண்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, தெய்வ வள்ளுவருக்கோ வழிபெருக்க முடியல. அப்படி வழிபெருக்க முடியாமல் பரவசம் என்ன செய்யறாரு, அப்படியே வாய் தவறி பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, கனிந்தங்கனிகள் எல்லாம் உதிர
அடைக்க படைக்க எல்லாம் உதறன்னு பரவசம் அடிச்சுட்டேன். அதாவது அதுக்கு அப்புறம் தான் இரம்பு என்பது, அதாவது பூவுனா என்ன, பிஞ்சுனா என்ன, காயினா என்ன, கனினா என்ன, கனிந்த கனினா என்ன. பூவுனா ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல 4 மாதம் 5 மாதம் குழந்தை சிசு பூவிலேயே இறந்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. தாயின் கர்ப்பத்துல உடைய பூவு. பிஞ்சுன்னு சொன்னா 4-5 வயது குழந்தைகளை வர பிஞ்சு. ஆமா, பிஞ்சு பிள்ளைகள். அதே மாதிரி காயின்னு சொன்னா 20 வயசுக்கு. ஆமா, காய். கனி என்று சொன்னா நம்ம எல்லாம் கனி தானே. அப்படியா? நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். ஆமா, கனி. கனிந்த கனி என்று சொன்னா 60 வயசுக்கு மேல, 60-70 வயசுக்கு மேல இருக்காங்கல்ல. ஏமனா பேரன் பேத்தியெல்லாம் எடுத்திருப்பாங்க, கூட்டம் பூட்டி ஓட்டி வரைக்கும் எடுத்திருப்பாங்க, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா. அவங்க மாண்டாலும் ஒரு பகுதியோட போயிரும். அதனால பூவே பிஞ்சுனா இதான் அர்த்தம். ஆமா, பாருங்க திருவள்ளுவர் என்ன செய்யறாரு, வழி உறங்க முடியாம பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, கனிந்தங்கனிகள் எல்லாம் உதிர அப்படின்னு பரவோசம் அடிச்சுட்டாரு. பரவோசம் அடிச்சாரு பாருங்க. அதுக்கு அப்புறம் தான் சாவு என்பதே நடந்தது பார்த்துக்கும். ஆமா, இரம்பு என்பதே அதுக்கு அப்புறம் தான். 6லும் சாவு 100லும் சாவு. இப்ப வந்து ஆமா, அது வரைக்கும் மனிதர்கள் பிறந்திருக்கிறாங்க, இறப்பு என்பது கிடையாது. திருவள்ளுவர் வரவோச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதர்கள் மாண்டு 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 மடிய ஆரம்பிச்சுட்டாங்க. 28 நாள்லாம் கழிவு உண்டு. அப்படியா? யாருக்கு தான் இப்ப வந்து உலகத்துல மரணம்ங்கிற ஒரு கணக்கே இல்லை. ஆமா, அதனால அவரே தான் பகவான் சொல்ல போய் அடிச்சாருப்பா. ஆமா, அதனால அப்படி மாண்டு 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 மடியக்கூடிய வேளையில மாந்தாள் பூமாதேவி மறுபடியும் கைலாசம் ஓடோடி வருகிறார். ஏன் வாரா? ஐயா பகவானே, முதல்லையாவது மனித பெணச்சுமை. ஆமா, முதல் மனிதன் சமயம் தாங்கிடலாம், இந்த பெணச்சுமையை தாங்க முடியுமா? இவங்க பரவசரிஞ்ச மாண்டு 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 மடியக்கூடிய நேரத்துல இந்த மாண்டு மடிந்தவங்களை எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஈசானிய மூலையில இறந்த மையங்களை ஓடி குமிச்சிட்டாங்க. ஆமா, மையங்களை குமிச்சதுனாலதான் நான் மையானகரனே பேர் வந்தது பார்த்துக்கும். அப்படியா? இறந்தவங்களும் மையம் தான் சொல்லுவாங்க. மையங்களை குமிந்ததனாலதான் மையானகரனே பேர் வந்தது. அந்த மையங்களை குமிக்கவோ பூமாதேவி மறுபடியும் ஓடி வார. பிணச்சம தாங்க முடியாம வார. ஐயா பகவானே, முதலையாவது மனித சுமை நான் தாங்கிட்டேன், இப்ப என்னால பிணச்சம தாங்க முடியல அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கையில உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, ஒரு கையை பிடிச்சு நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். நடக்க முடியல கையை பிடிச்சு ஆட்டோல ஏறி உட்கார வச்சிடலாம். அதே ஒரு மனுஷன் மாண்டு மடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரை தூக்கணுமா 4 பேர் இருந்தா தான் முடியும். 4 பேர் இருந்தா தான் தூக்க முடியும், ஒத்தையில தூக்க முடியாது. அந்த காலத்துல இறந்தவங்களை கொண்டு போனோம்னு சொன்னா கட்டணம் கட்டி தான் கொண்டு போவாங்களாம். ஆமா, இந்த காலத்துல கட்டணம் கிடையாது. அந்த காலத்துல கட்டணம் கட்டிட்டாமனா அந்த பிணத்தை என்ன செய்வாங்க, சொக்காரன் ஜொவக்காரன் போட்டி போட்டு தூக்குவோம். ஏல எங்க பெரியப்பா நான் தூக்குவேன், எங்க சித்தப்பா நான் தூக்குவோம்னு போட்டி போட்டு தூக்குவாங்க. ஆமா, அப்படி தூக்குவாங்க. பாத்தீங்களா, 4 முக்கு சந்தி கழியணும் போல மாதத்துக்கு ஆள் தேவைப்படும். ஆமா, ஏன் தெரியுமா? இறந்தாச்சுன்னா அந்த பிணம் இருக்க 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 செம கூடுமா. ஏமா காலம் தூதாமெல்லாம் அப்படியே பிணத்து மேல ஏறி உட்காருவாங்க பார்த்துக்கோ. ஆமா,
அதனாலதான் பிணச்சமா தாங்க முடியாது. பிணச்சமா தாங்க முடியாம ஓடோடி வாரா. ஆனா பிணச்சமா தாங்க முடியல. எனக்கு பூமி பாரத குறைக்கணும்டா வந்தார் ஐயா பகவான். எம்மா பூமாதேவி உன்னோட பூமி பாரத்தை குறைக்க வேண்டுமே. ஆனா அந்த மையான கரையில மாண்ட பிணங்களை இருந்த எம்மா ஏ பூமாதேவி மாண்ட பிணங்களை அருந்த மையானந்தில நானே மாயாண்டியாக அவதாரம் எடுப்போம்னாரு. மாயாண்டி அவதாரம் எடுப்பீங்களா? வந்தா பார் ஐயா பகவானே மாண்ட பிணங்களை அருந்த மையானந்தில மாயாண்டிய அவதாரம் எடுந்தா நான் அங்கேயும் உங்க கூட வந்து பிறப்பேன். மாண்ட விடங்களை அள்ளி உண்ட நாயாகப்பட்ட மாயான வேஞ்சியா அவதாரம் எடுப்போம்னா அப்படியா? மா பூமாதேவி நீ வந்து அது வரைக்கும் பொறுத்துக்கோ. நான் மாயாண்டி அவதாரம் எடுக்கக்கூடிய நேரம் வரும் அன்னைக்கு உன் பூமி பாரத குறைச்சுத்தாரு. என் ஆண்டவன் பகவா பூமாதேவி ஆண்டி தேண்டி அனுப்பி வைங்க. இதை ஈசன் பகவா இரேலு உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் இரேலு உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் இளையழக வேணும் என்று வேணும் என்று ஈஸ்வரனார் வாரபோது பங்காளி பார்வதியாள் ஆதிசக்தி பார்வதியாள் கண்ணன் தங்க அதரியாள் என்னாத எண்ணமில்லா எண்ணமில்லா என்னவாளா மனமதியே என்னவாளா ஆண்டவன் பகவான் பூமாதேவி ஆண்டி வேண்டி அனுப்பி வைக்கக்கூடிய வேலையில அப்ப யாரு வாரா? இந்த கைலாச பார்வதி என்ன செய்யாதீமா? ஆஹா இந்த கைலாச வாசல்ல சரி ஆண்டவன் பகவான் இந்த கைலாசகிரி பர்வதத்தில் ஆண்டவனாக கொண்ட பகவா ஐயா என்ன தெரியுமா? நாளை விரியனந்து நாளெல்லாம் மடியளக்க போறாரு. சரி ஐயா என்ன பகவான் மடியளந்துட்டு தான் வாராரா? இல்ல படைந்து விண்ட மலக்களை பண்ணியா கொண்டு வாராரா? நாம கொடுப்பது நாளை தினை நாளை தினை கொண்டு போய் நாடெல்லாம் மடியளக்க முடியுமா ஐயா? இது எப்படி படியளக்க முடியும்? நாலு அரிசி சோறு பொங்கணும்னா இந்த ஐயா உடுக்காரு ஒரு ஆளு காண மாட்டேங்குது. காண மாட்டேங்க இருந்து சாப்பிடுறாரு. ஆமா நாளை தினை கொண்டு நாலு அரிசி சோறு பொங்கணும்னா உடுக்காரு சாப்பிட்டுட்டு பானை சுத்தி சுத்தி வாராரு. இன்னும் சோறு இருக்கான்னு அப்ப நாலு தினையை கொண்டு போய் நாளெல்லாம் படியளக்க முடியுமா? பகவான் படியளந்துட்டு தான் வாராரா? இல்ல பட்டியா போட்டு வர இல்ல படைந்த விண்ண மனங்களை பண்ணியா போட்டு வாராரா? இந்த ஆண்டவன் பகவான் நம்ம என்ன செய்யணும்? பரிசோதிந்தே வாக வேண்டும். ஆமா நம்ம வாரம்னா கூட்டிட்டு போறாரா? உங்க வாரம்னா கூட்டு போறாரா ஐயா? கூட்டு போக மாட்டாரு. எந்த ஒரு வீட்லயுமே புருஷன் போறது பொண்டாட்டி கூட்டிட்டு போக மாட்டாங்க. புருஷன் போறது பொண்டாட்டி கூட போயிட்டான்னா புருஷன் தண்டவாளம் வண்டவாளத்துல ஏறியும்ல எப்படி கூட்டிட்டு போவாங்க? அதனால வேண்டாம் நீ கைலாஸ்ல இருங்க. இந்த பகவான் கூட்டிட்டு போக மாட்டேக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்லை. ஆண்டவன் பகவான் நம்ம என்ன செய்யணும்? பரிசோதித்தே ஆக வேண்டும். ஆமையா என்று சொல்லி என் அங்கையான பார்வதியோ ஆண்டவனாக பண்ட பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசோதிம்பாளையான எப்படி அம்மா கைலாசத்தில் வாசம் கைலாசத்தில் வாசம் விஸ்வகர்மா வரவழைத்து வாடா வாடா விஸ்வகர்மா வாடா வாடா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேடு
மகனே பார்வதியால் பார்வதியால் எங்க பாலகந்தா விஸ்வகர்மா எங்க பாலகந்தா மேலும் நான் அடைந்து போட்டும் போட்டு போட்டு மேலே பூட்டி ஐயா கொண்ட வாரா விஸ்வகர்மா அந்த கைலாசங்களா கொண்டு வந்து கொடுங்காரே விஸ்வகர்மா ஐயா வாங்கினாலே பார்வதியா வாங்கினாலே பார்வதியா முல்ல கையாலே அந்த கைலாசரி பர்வதங்கள ஆண்டவன் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி யாரை வரவழைக்கிறார் விஸ்வகர்மாவை வரவழைக்கிறார் அப்படி வரவழைக்கக்கூடிய வேளையில அதோட நாமளே அருமை பெருமையோடு ஆதரித்த செல்ல சீமா இந்த வெங்காஸ்மா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தாத்தா ராஜாமணி ராஜாமணி ஆமா தாத்தா ராஜாமணி நம்பியார் அவர்களும் என்னுடைய பாட்டி கௌரி அம்மாள் அவர்கள் சார்பாக நாமளை அருமை பெருமையோடு ஆதரித்து 50 ரூபாயை 50 லட்சமாக நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அடுத்தபடியாக இந்த கத்தரிமேட்டு மாயாண்டியுடைய சிறு ஆலயத்தில் ஐயா வேம்படி சுடலை கோமரமாக இருந்து வரக்கூடிய என்னுடைய சித்தப்பா வேம்படி மாயாண்டி சுடலைக்கு கோமரமாக இருந்து வரக்கூடிய என்னுடைய சித்தப்பா ராமானுஜம் அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் தங்கள் திருக்கரத்தினாலே 100 ரூபாயை 100 லட்சமாக நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குடும்பங்கள் எல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் என் ஐயா சோழியந்தையனாருடைய அருளாலையும் கத்தரி மேட்டும் மாயாண்டி வேம்படி சுடலையுடைய அருளாலையும் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் சுவாமி வளர வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் வளர வேண்டும் ஐயா சோழியே அந்த ஐயனோட அருளாரே அவர்கள் சுகசோடனே வாழ வேண்டும் ஐயா வேம்படி சுடலையோட அருள் ஆளே வாழ வேண்டும் அருளாளே ஐயா பேஜே அம்மானோட அருளாளே ஐயா பேரு பேஜே வாழ வேண்டும் அவர்களோட குடும்பம் எல்லாம் எங்க ஆளு போல தான் தடைத்து வேர்கள் உண்டு ஐயா வாழையடி வாழையாக வாழையாக வாழ வேண்டும் 100 கோடி
ஐயா கத்தரிமேட்டு மாயாண்டியுடைய அருளால ஆமா கோம்படி சுழனுடைய கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு ஆமா வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. இருந்து வரக்கூடிய காலத்துல கைலாசரி பர்வதத்தில் விஸ்வகர்மா வரவழைத்து விஸ்வகர்மா ஆண்டவன் பகவானோ வழியிலக்க போறாரு. சரி நான் கொடுப்பதோ நாளிதனை கொண்டு போய் நாடெல்லாம் வழியிலக்க முடியுமா? இவர் வடிவெடுத்துதான் வராரா இல்ல பட்டியா போட்டு வரா கடைந்த வேண்டவர்களை பட்டியா போட்டு வராரா? பகவானை பரிசோதிக்கணும். அதனால என்ன செய்ய வேண்டும்? காஞ்சரம் கம்ப வேண்டி கண்டச்சமில் உண்டு செய்து பூசரம் கம்ப வெட்டி புதச்சிமில் கடைந்து திருக்காணி போட்டு செய்தியும் போட்ட மேல போட்டு உண்டு வாயின் மகனே விஸ்வகர்மா சொன்னதோ வேலையில சாந்தார் விஸ்வகர்மா என்னவதாமா கொண்டு வருவாரியான எப்படி கம்போ வேண்டி உண்டு செய்து கம்போ வெட்டி போட்டும் சீனி பூண்டு மேல போடி வாரா விஸ்வகர்மா கொண்டு வந்து கைலாசத்துல கொடுத்தாரு விஸ்வகர்மா வாங்கினாலே வாங்கினாலே அவ வண்ண முல்ல கையாறு கொண்டு திறந்து வைத்தாள் திறந்து வைத்த வேளையில ஆடரும்பா பெண்ணரும்பா ஆடரும்பா அறையுகையா வந்து அறையுகையா சிவனுக்குள்ள ஓடியா சிமில கையில வாங்கினா அழகான செப்பு சிமிழ் சின்ன சிமிழுக்கு இந்த வண்ணம் கிடையாது பாரதி கையில கொடுத்துட்டாரு. பாரதி கையில வாங்கினால எப்ப பாத்தியலா என்ன அழகா கடைஞ்சிருக்காரு. இது எப்படி கடைஞ்சா சிமிழ கடைய பிறந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். இந்த சிமிழ கடையணும்னா இந்த சிமிழால் மட்டும்தான் முடியும். விஸ்வகர்மாவை மட்டும்தான் முடியும். சிமிழ கையில எடுத்தா இவ்வளவு அழகா இருக்கு. ஏன் இந்த சிமிழுக்குள்ள இந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்.
சிம்முல இருப்போதான் சிறுசு. சரி. அதுக்குள்ள ஆணை அடைக்க முடியுமா? முடியாதா? ஆமா சுவாமி. ஐயா இங்க பாரு, கண்ணு நல்லா எதுவுமா உனக்கு தெரியாதா? தெரியாம சிம்முலுக்குள்ள அவ்வளவுதான் இருக்கு. இந்த சிம்முலுக்குள்ள எந்த உயிரை அடைக்க முடியும்? இந்த சிம்முலுக்குள்ள உடுக்காரதான் பிடிச்சி அடைக்க. உடுக்காரெல்லாம் சிம்முல தாண்டிடுவாரு. அப்படியா? ஆமா. சிம்முல வெடிச்சு அவரை துண்டை போட்டு கட்டினாலும் கட்டி நிக்க வைக்க முடியாது. ஆமா, அது சரியான ஆளு. சிம்முலுக்குள்ள அடைக்கணும், சின்ன உயிரை தான் அடைக்கலாம். யானையை பிடிச்சு அடைக்க முடியாது, குதிரையை பிடிச்சு அடைக்க முடியாது, பூனையை பிடிச்சு அடைக்க முடியாது, ஒன்னே அடைக்க முடியாது, இவரையும் அடைக்க முடியாது. ஆமா. அண்ணன் உள்ள இருந்து வெளியிருந்து பாக்க, உள்ள இருக்கட்டும் வெளியிருந்து பாக்க. நல்லது ஒரு தம்பி. அண்ணன் உள்ள இருக்க தம்பி நல்லா பாருங்க. அப்படியா? ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு வேலைகள. அதாவது பாருங்க, கைலாச வாசல்ல அப்படியே சிறு உயிராகப்பட்ட சித்தெரும்பு சாரை சாரையாக போக கண்டால் பார்வதியானவள். அந்த சிம்மலை என்ன செய்யறா? சிந்தரம்பு ஒழுங்கந்திலே சிம்மலை கொண்டு திறந்து வைக்கிறா. திறந்து வைந்த வேளையில அந்த காஞ்சரஞ்சுமலுக்குள்ள ஒரு ஆணரம்பையும் பெண்ணரம்பையும் பிடிச்சு அடைக்கா.